ஸ்கூல் சம்மந்தமாக ஸ்கூல் போகிறதுக்கு எனக்கு இந்த பிள்ளைகள் 3 இருக்கும். கிளாஸ் விடுற நான் கிளாஸ் அடிப்படை பார்த்து அவங்க கிளாஸ் ஃபீஸோட உதவி செய்யுங்க. படிப்பு சம்மந்தமாக தான் நான் முன்னுரிமையாக கேட்குறேன். ஏதோ அண்டைக்கு அண்டாட ஒரு உழைச்சி வரதை சாப்பிடுத்து இருக்கோம் ஸ்கூல் செலவும் பார்த்து. ஆனால் எங்களுக்கு வெளிநாட்டு உதவி ஒரு தரம் இல்லை. தாய் இல்லை, தாப்பன் இல்லை, சோரம் இல்லை. எங்கட வீட்டில் உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு நேரம் சாப்பிட்றது கூட சரியான கஷ்டம் எனக்கு. ஆனால் வீடு இருக்குத்தான், வீடு இருக்குன்ற வீடு அவங்க கட்டி தந்த வீடு தானே. யூனிஃபார்ம் தைக்கிறேன்டா இப்போ 3000 வேணும். ஒரே படிக்கிறானே அதுக்கு வேணும். ஷூ பண்ணுறேன்டா 5000 வேணும். எல்லாம் கஷ்டப்பட்டு வேண்டித்தான் கொடுத்தேன். நான் வட்டிக்கு வேண்டினேன் அதை படிப்பிக்கிறது நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். அதெல்லாம் இப்போ கடனெல்லாம் இருக்கா? கடனெல்லாம் இருக்கு. நான் வட்டி கட்டித்தான் இருக்கேன். இப்போ படிப்பிக்கிறதுக்காக வாங்க படிக்கிறதுக்காகத்தான் வேண்டி நான் ஹாஸ்டலில் விட சொல்லி சொன்னவே. ஹாஸ்டலில் கட்டி படிப்பிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட கிளம்பு இல்லை, அவ்வளோக்கு வசதி இல்லை. அங்கே மாதம் 8000 கட்ட சொன்னாங்க. நாங்கள் விடல படிப்பிக்க. இந்த கை நாங்கள் தடியில் மோட்டார் போட போனோம். இந்த பாசியில் வலிக்கு விழுந்து இந்த ஜோயின் உடஞ்சது. கை விஓபி போட்டு தான் இருந்த ஒரு மாதத்தால் விஓபி கலட்டினாங்க. அது சில தேவையில் செய்யலை. எப்போ நடந்தது உங்களுக்கு இது? இப்போ ஒரு 9 மாதம். நாங்கள் ஒரு டின் 2500 ரூபா. ஆனால் அந்த போட்ட முதலுக்குரிய பணமே வராத ஒரு நிலைமையெல்லாம் பயிற்சிகள் இப்போ போய் கொண்டு இருக்கு. குறிப்பாக இந்த பயிற்சிகள்லாம் நல்ல விலை குறைஞ்சிது. வெண்டி பயிற்சி எல்லாம் இப்போ வெண்டி சரியா விலை குறைவாங்க. 20 ரூபா ஒரு கிலோ 20 ரூபா. இவ்வளவு நாளும் சரியான விலை. இப்போ தங்கச்சிர மனசுல ஒரு கவலை இருக்குன்னு சொன்னா என்ன கவலை இருக்கு? படிப்பு கவலையா? என்ன பிரச்சனை படிப்புல? போகிறதுக்கு செய்கிறதுக்கு கிளாஸுகளில் மார்க்ஸ் குறைஞ்சிருக்கும். அப்படியான கஷ்டம். மார்க்ஸ் குறைய எடுத்தா கஷ்டம். அப்போ ஏன் மார்க்ஸ் குறைய எடுக்குங்க? அது படிக்கிறது சில டைம் கடந்து ஓட்டிடுவாங்க. மாதாந்தம் கிளாஸுக்கு மட்டும் 5500 ரூபா தேவைப்படுது. அதால் தங்கச்சி மற்ற கிளாஸுக்கெல்லாம் போகாமல் முக்கியமான கிளாஸுண்டா இங்கிலீஷுக்கும் மேக்ஸுக்கும் போய் கொள்றீங்க. மற்ற மாதிரி இவ சின்ன கிளாஸுக்கு போகிறதா? தங்கச்சி என்ன கிளாஸுக்கு போகிற நீங்கள்? கீதா டீச்சர் விட்டியா? நைட் என்ன சாப்பிட்ட? பான் என்னத்தோட சாப்பிட்ட? தேயிலையோட. அப்பிள் பழம் எப்போ சாப்பிட்ட தங்கச்சி? அப்பிள் பழம் சாப்பிடலையே, கனநாளா சாப்பிட்டு? அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் கட்டைப்பறிச்சான் கிராம சேவக பிரிவுக்கு உட்பட்ட அம்மன் நகர் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் ஆடிய சூடாக இங்கே கிராமத்தில் கஷ்டப்பட்டவங்களை அடையாளப்படுத்தி தந்தாங்க எங்களுக்கு. நேற்றே நாங்கள் கொஞ்சம் பேரை அடையாளப்படுத்தி எடுத்துட்டு தான் திரும்ப போயிட்டு அடுத்த நாள் இன்றைக்கு காலையிலேயே வந்திருக்கோம். அப்போ நாங்கள் ஆடியஸ் அவங்க அடையாளப்படுத்தின உடனே இவங்களுக்கு கஷ்டம் தானு சொல்லி உறுதிப்படுத்தாமல் நேரடியாக அவங்களோட பேசி அயலவர்களுடன் எல்லாம் பேசினதில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உண்மையில் கஷ்டமாக இருக்கிற மக்களை தெரிவு செஞ்சு எடுத்திருக்கோம். அந்த வகையில் தான் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இங்கே 3 பிள்ளைகள். அவருக்கு கணவன் கூலி தொழில் தான் செய்கிறார். அதாவது இறால் வடிக்கிற தொழில். பல பேர் இங்கே அப்படியான தொழில் தான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. அந்த தொழில் தான் அண்ணா செஞ்சு கொண்டு இருக்காராம். அதோட குடும்பத்தில் சரியான கஷ்ட நிலைமை. ஏன்டா 3 பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள்ன்றதால அவங்களுக்கு வருமானம் போதாமல் இருக்குது. அதோட அன்றாடம் சாப்பாட்டுக்கும் சரியான கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பேசிட்டு அவங்களோட அனுமதியுடன் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களால் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் அந்த குடும்பத்தில் இப்போதைக்கு அந்த அண்ணா வேலைக்கு போயிட்டாரு. அந்த அக்கா தான் இருக்காங்க. அவங்களும் பிள்ளைகளோடையும் பேசி அவங்களுடைய நிலைமை தொடர்பாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. உங்களோட வீடு தானா இது? பிள்ளைகள் எல்லாம் நிற்காங்களா? சரி, உங்களோட வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாமா? பிரச்சனை இல்லை உள்ள பார்க்குறது?
மீண்டும் ஒரு முறை வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? இந்த பேர் நிசாந்தினி, முருகவேல் நிசாந்தினி. எத்தனை வயது? 38. 38 வயது. ஓகேக்கா, இந்த வீடு வந்து நீங்க கட்டின வீடா, உங்களோட சொந்த வீடா? யுவன்டிபி நிறுவனத்தால வந்தது. நிறுவனம் தந்த வீடு. இது வந்து முழுசா அவங்களே கட்டி தந்துட்டு அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒப்படைச்சவங்க? கட்டி ஃபுல்லா தந்தவங்க வீடு. அதுக்கு பிறகு நாங்க எதுவும் போடல, அவங்க தந்த வீடு தான். ஃபுல்லா அவங்க தான் செஞ்சு தந்தவங்க. சரி அக்கா, இந்த கிணறு வசதி பிறகு மலசல கூட வசதி எல்லாம் இருக்கா? கிணறு எங்களுக்கு மௌலாயி மூலம் லெட்டர் கொடுத்து முஸ்லீம் நிறுவனம் அவங்களால கட்டி தந்த கிணறு. லைன் ஆர்டிஎஸ் மூலம் தந்தவங்க எங்களுக்கு தண்ணி லைன். கிணத்துல இருந்து நான் தோட்டம் செய்கிறேன். எனக்கு 3 பிள்ளைகள். இது மலசல கூட வசதிகள் இருக்கா? இந்த இருக்கு. அது டாங்கி நிறைஞ்சிட்டு தண்ணி ஊத்த மேல வரும். அப்ப ஜூஸ் பண்ணலாம். நான் ஆர்டிஎஸ்க்கு அறிவித்த கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க ஏதோ கொங்குரிட் போட்டிருந்தா இழுத்து எடுக்க இல்லாதான்னு சொன்னாங்க. பாவனைக்கு இல்லாத நிலையெல்லாம் இருக்கு டாய்லெட். சரியக்கா, உங்களோட குடும்ப நிலைமை தொடர்பா சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். மொத்தவருக்கு 19 வயசு, 7 படிக்கிறேன். 2வது பொம்பளை பிள்ளை, அவள் 8ஆம் ஆண்டு படிக்கிறா. 3வது பொம்பளை பிள்ளை 2ஆம் ஆண்டு படிக்கிறா. எனக்கு படிப்புல மிகவும் சரியான கஷ்டம், படிப்பிக்கிறதே கஷ்டம். ஏதோ அண்டைக்கு அண்டாட 1000 ரூபாய் 500 ரூபா கொண்டு வந்தாதான் அதில் நான் சாப்பாடு கொடுத்து பிள்ளைண்டி கொடுத்து கூட ஸ்கூல் இருக்குவேன். சரியக்கா, உங்களோட கணவர் வந்து என்ன தொழில் செய்கிறார்? இறால் வீச போகிற இந்த இறால் பழத்துக்கு. இறால் வீச போனால் சில நேரம் இறால் படம், சில நேரம் படாமலும் இருக்கலாம். 500 ரூபா 1000 அப்படி வரும். கொண்டு வந்தா ஸ்கூல் கிளாஸ் சொல்லிக்கிறாங்க, கிளாஸ் ஃபீஸ் கட்டணும். நான் யூனிஃபார்ம் தைக்கிறேன்டா இப்போ 3000 வேணும். அவரே படிக்கிறானே அதுக்கு வேணும். ஷூ பண்ணுறேன்டா 5000 வேணும். எல்லாம் கஷ்டப்பட்டு வேண்டித்தான் கொடுத்தேன். நான் வட்டிக்கு வேண்டினா அதை படிப்பிக்கிறது நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இப்ப கடன் எல்லாம் இருக்கா? கடன் எல்லாம் இருக்கு. நான் வட்டி கட்டித்தான் இருக்கேன். இப்ப படிப்பிக்கிறதுக்காகத்தான் வேண்டி நான் ஹாஸ்டல்ல விட சொன்னவே. ஹாஸ்டல்ல கட்டி படிப்பிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட கலந்து இல்லை, அவ்வளவுக்கு வசதி இல்லை. அங்க மாசம் 8000 கட்ட சொன்னவங்க. நாங்க விடல படிப்பிக்க. ஒரு ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தான் போறேன். சைக்கிள் வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அந்த சைக்கிள் ஸ்கூலால கொடுத்தவங்க. 8ஆம் ஆண்டு படிக்கக்குள்ள இது வரைக்கும் அதுதான் வச்சிருக்கு. பிள்ளைகள படிப்பெல்லாம் என்ன மாதிரி போகுது? நல்லா படிப்பாங்களா? படிப்பாங்க. என்ன இதுதான் சொல்றேன், படிப்பிக்கிற அளவுக்கு எனக்கு சரியான கஷ்டம் அக்கா. நான் உண்மையைத்தான் சொல்றேன், வேற பொய் ஒன்றும் சொல்லல. லோன் எடுத்திருக்கேன் படிப்பு கஷ்டத்தால. இந்த குடும்ப கஷ்டம். லோன் எடுத்து பிள்ளைகளை பார்த்துருக்கேன். நான் சொன்னேன் தோட்டம் செய்கிறேன். நான் இப்போ கை உடைஞ்சதால நான் கொத்துறல, மகன்தான் பார்க்குறேன். கோழி வளர்க்குறதுக்கும் இப்போ கோழி வளர்க்கையில கூறு அடிச்சாப்புல வச்சிருக்கேன். கோழி இல்லை. என்ன காரணத்துக்காக வளர்க்கல? கோழி வளர்க்குறதுக்கு என்னட்ட வசதி இல்லை. இப்போ 1500 1800 தானே கோழி, அதெல்லாம் வேண்டல. ஏதோ அண்டைக்கு அண்டாட உழைச்சி வர்றதை சாப்பிடுத்து இருக்கோம் ஸ்கூல் செலவும் பார்த்து. ஆனால் எங்களுக்கு வெளிநாட்டு உதவி ஒரு தரம் இல்லை. தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரம் இல்லை. உங்களுக்கு வந்து தாய் தகப்பன் சகோதரன் யாரும் இல்லையா? சகோதரன் 2 படியன் இருக்கு. அவங்க வன்னியில கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. அப்ப உங்களோட சொந்த இடம் எதற்கா? எங்களோட சொந்த இடம் இதுதான். உங்களோட அம்மா அப்பா? அம்மா சேர்த்து 3 வருஷம், அப்பா சேர்த்து 11 வருஷம். 11 வருஷம். இப்ப தம்பி அண்ணனா உங்களுக்கு? 2 தம்பி. அவங்க வன்னியில இருக்காங்க. அவங்க பாக்குற இல்லையா உங்களுக்கு? தொடர்பு இல்லையா? கதை போன் எடுப்பாங்க. நான் போறல, பிள்ளைகள் தானே. வன்னிக்கு போய் வரண்டா 10,000 வேணும். அதனால அவங்க வரலையா? அப்படி இல்லை. எதுவும் வருத்தம்ண்டா வருவாங்க, சும்மா நேரம் வரல. இப்ப அவங்க மூலம் எந்த ஒரு உதவியும் இல்லை. இல்லை. சரி, அப்ப உங்களோட கணவர் சகோதரம் படி? கணவர்கிட்ட சகோதரம் ஒரு அக்காவும் ஒரு அம்மாவும் இருக்காங்க. அவங்களோட அம்மா இருக்கையில இருக்கா. வருத்தம். வயதாயிட்டு 21 வயசு. அப்ப அக்கா திருமணம் செஞ்சுட்டாங்க? அக்கா திருமணம் செஞ்சிருக்கா. அவங்களும் சரியான வறுமையெல்லாம் இருக்காங்க. அந்த ரீதியா உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. சரி அக்கா, உங்களுக்கு வந்து இந்த கை உடைஞ்சு சொன்னீங்க, என்ன பிரச்சனை? இந்த கை நங்கனத்தடியில மோட்டார் ஓட போனேன். இந்த பாசியில வலிக்கு விழுந்து இந்த ஜோயின் உடைஞ்சது. கை விஓபி போட்டு தான் இருந்த 1 மாசத்தால விஓபி கலட்டினாங்க. அது சில தேவையில செய்யலாம். எப்ப நடந்தது உங்களுக்கு? இது
இப்போ ஒரு 9 மாசம் ஆ அப்படி இருக்கு. சரி அக்கா, நீங்க வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்க. அது வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்கீங்க? எவ்வளவு கட்டிச்ச ரூபா? வட்டி ஆ 10,000க்கு மாசமா 1000 ரூபா கட்டணும். ஆ எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? நான் 50 வண்டி இருக்கேன். அப்ப 5000 ரூபாய் வட்டி பணம் கட்டணும். கட்டணும் மாசம். அப்படி உங்களுக்கு வருமானம் வருதா கட்டுறதுக்கு? அப்படித்தான் எல்லாட்டையாவது மாறி திரும்ப வட்டிக்கு வண்டி கட்டுற 2 கிளாஸ் ஃபீஸ் கட்டுற மாசம் 5000 தான். சரி அக்கா, 50,000 ரூபாய் கடன் வாங்கி என்ன செஞ்ச நீங்க அதை? 50,000 கடன் வாங்கி நான் மகனை சிலவழிச்சு பள்ளிக்கூடம் விட்டேன் சேனூர்ல. அவருக்கு எல்லாம் வாங்கித்தான் விட்டனாங்க. ஸ்கூலால ஒன்றும் தரலத்தானே. இப்பதான் யூனிஃபார்ம் துணி கொண்டு தந்திருக்காங்க. அவருக்கு ஒரு சிஆர் காப்பி வேண்டாலும் நான் 650 ரூபா 12 காப்பி வண்டினேன். இது 3 பிள்ளைகள் ரசிலாவும் எல்லாமே. இப்ப அவர் கொண்டு வர 1000 ரூபாய் நான் காணாது தானே. சமைச்சு சாப்பிட அரிசியிலேருந்து முழுக்க விலைத்தான் பண்ற. நாங்க வெள்ளாம ஒன்றும் செய்யறோம். எங்களுக்கு வயல் இல்லை. இந்த காணியை தவிர வேற காணி இல்லை. அப்ப 50,000 வந்து நீங்க படிப்பு செலவுக்கு தான் பயன்படுத்தினீங்க. அப்படின்னு சொன்னா இப்ப என்ன வழியில கட்டுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க வாங்கினேன். நான் என்ன நிலைமையில கட்டணும், இந்த கூலி தொழிலுக்கு தான் போறேன். வேண்டி வர்றத வட்டியை கொடுத்துட்டு இருக்கேன். முதல் கொடுக்கறதுக்கு இல்லை என்னட்ட. வட்டியை கட்டிந்தா 9 மாசம் வட்டி கட்டியிருக்கேன். வட்டினா முதலுக்கு வந்துட்டு எங்கட வீட்டுல உண்மையை சொல்றேன். நான் ஒரு நேரம் சாப்பிட்றது கூட சரியான கஷ்டம் எனக்கு. ஆனா வீடு இருக்குத்தான். வீடு இருக்குன்ற வீடு அவங்க கட்டி தந்த வீடு தானே. சரி அக்கா, நீங்க வந்து ஒரு நேர சாப்பாடும் கொடுக்காம பிள்ளைகளை தேயிலை கொடுத்து தான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க. என்ன விளக்கம் அது? ஏன் சாப்பாடு கொடுக்கல? இப்ப என்ன விளக்கம்? இன்றைக்கு தொழில் போவாட்டிக்கு நாளைய சாப்பாடு இல்லை. காலை சாப்பாடு வேண்டாண்டா தேங்காய் இல்லை, மாவு வேண்டணும். அதுக்காக நான் சாப்பாடு செய்யலைண்டா பிளேண்டியை கொடுத்து அனுப்பினாலும் இந்த புள்ள 3 பேர் இருமிக்கும். ஆனா வரும் வரைக்கும் கவலை தான், பிளேண்டியோட போகுதுலேருந்து இருந்தா செய்து கொடுக்கல, இல்லாட்டிக்கு என்ன செய்யறா. சரியக்கா, அந்த நீங்க சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கீங்கன்னு சொன்ன நீங்க என்ன விளக்கம் அது? அந்த டைம்ல உங்களோட கணவர் தொழிலுக்கு தொழில் இல்லை. அந்த சித்திரை வருஷம் தானே தொழில நிப்பாட்டிட்டாங்க. எல்லாரும் கூலி வேலை இல்லை, கையில காசு இல்லை, மாறி கேட்குற அளவுக்கு இஞ்சால சொந்தங்கள் இல்லை. உண்மையை சொல்றேன், காதுல கூட தோடு இல்லத்தான் ஒருவருக்கும் இல்லை. இந்த எல்லாரும் பித்தால தான் போட்டிருக்கோம். அப்ப சித்திரை டைம்ல வந்து சமைக்கலையா நீங்க? அன்று சமைச்சனாங்க, அடுத்த நாள் தான் பெரிய கஷ்டமா இருந்தது. அடுத்த நாள் ஒன்று சமைக்கல? இல்லை. பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு? கடையில போய் பான் பண்ணி வந்து கொடுத்தனாங்க. கடனுக்கு வேண்டானே, கடையில கடன் இருக்கிறதால கடனுக்கு வந்து சாப்பிட்டு. இப்ப வீட்டுல வந்து உணவு பொருட்கள் எல்லாம் இருக்கா இன்னைக்கு சமைக்கிறதுக்குரியது? கடையில வேண்டாம். கடையில வாங்கணும்டா காசு இருக்கா கையில? கடனுக்கு தான் 3 அக்கௌண்ட் இருக்கு. இப்ப உங்களோட கையில 1 ரூபா காசும் இல்லையா? பின்னேரம் வேலைக்கு விட்டு வந்தாத்தான். இப்ப வந்து இன்றைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்றைக்கு அரிசி 1 கிலோ வேண்டி வரணும். வேண்டி வந்து காலையில இப்ப தங்கச்சிமாருக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? காலையில கிழங்கு இருந்தாதான் வச்சு கொடுத்தேன். கிழங்கு வச்சு கொடுத்தா அது வாங்கினீங்களா இல்ல விஞ்சுதான்? அந்த பக்கத்து விட்டு பிள்ளைங்க. இப்படி பக்கத்துல இருக்கிற வழியில எதுவும் உதவிகள் இருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்ய மாட்டாங்க. வருத்தமா கிடந்தாலும் பாக்குறதுக்கு ஒரு தரம் இல்லை. தாய் இருந்தா பாப்பா, ஒரு தரம் இல்லை. சரி, தம்பி வந்து எங்க? இப்ப தம்பி இல்ல உங்களோட மூத்த மகன்? மகன் வேலை போயிருக்கே. என்ன வேலை? கூலி வேலைக்கு. ஏன் படிக்கிற? ஸ்கூல் லீவ்ன்றதால? ஸ்கூல் லீவு கையிலையும் கஷ்டம் தானே வீட்டுலயும், அதால போயிருக்கேன். இப்ப அவருக்கு உரிய சாமான் வேண்டாம், அவர் எங்கிட்டையும் கேட்கறல. தனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமெண்டா தான் இப்படி வேலைக்கு போய் வந்து தான் கட்டுறது சில நேரம். தம்பி வேலைக்கு போய் வந்து உங்களுக்கும் காசு தருவாரா? அவர் சம்பளம் எடுத்து வரல, தண்டை சிலவுக்கும் எடுத்துட்டு சரி. என்ன வேலைக்கு போயிருக்காரு? இப்ப சோழன் சாடுறது போயிருக்கே. அப்படின்னா சோழ நாட்டு அதுக்குள்ள புல்லு கொத்துறதுக்குன்னு. எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வருவார்? பின்னர் 5:30க்கு வருவேன். 8:30க்கு போனாங்க. சரி, இங்கால தோட்டம் ஒன்று செஞ்சிருக்கீங்க, அது யாரு? மகன்றது. மகன் தான் செஞ்சிருக்காரு. அப்ப ஸ்கூலுக்கு போற டைம்ல யாரு? நான் பாக்குறேன். நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு கையேல அது தண்ணி மாறல, குரங்கு காவல் பார்க்கலாம். நைட் தான் தண்ணி இறைச்சிருக்கேன். நைட் வந்தவரு தண்ணி இறைப்பாரு? நைட்ல இறைப்பு. என்னக்கா மரக்கறி என்ன செஞ்சிருக்கீங்க தோட்டத்துல? வண்டி நாட்டி இருக்கான். இப்ப வந்து வண்டி சரியா விலை குறைவாங்க. 20 ரூபா 1 கிலோ 20 ரூபா. இவ்வளவு நாளும் வந்து சரியான விலையா இருந்தது மரக்கறி. திடீரென்று இப்ப நல்லா குறைஞ்சிட்டு 1 கிலோ 20 ரூபா போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த உற்பத்தி செஞ்ச செலவை வந்து உங்களுக்கு வராது.
இதெல்லாம் வந்து நீங்க வாங்கித்தானே வாங்கித்தான் நாட்டினாங்க. ஒரு டின் 2500 ரூபா. ஆனா அந்த போட்ட முதலுக்குரிய பணமே வராத ஒரு நிலைமையெல்லாம் பயிர் செய்கை இப்போ போய் கொண்டிருக்கு. குறிப்பா இந்த பயிர் செய்கைலாம் நல்ல விலை குறைஞ்சிட்டு, வெண்டி பயிற்று எல்லாம் நானும் கேள்விப்பட்ட ரீதியில நல்ல விலை குறைஞ்சிட்டு. அப்ப வந்து சில நேரம் இது இப்ப கண்டுதானே எனக்கா இன்னும் காய்க்கிற வரவும் இல்லை. காய்க்க வரக்குள்ள ஒரு விலை கூடுதோ தெரியலன்னு இன்னைக்கு என்ன விலை போகுதுன்னு ஒரு நாளுக்கு ஒரு விலை தானே. உங்களோட கணவர் இப்ப இன்றைக்கு தொழிலுக்கு போயிருக்கார். எவ்வளவு காசு கொண்டு வருவார் உங்களுக்கு? 2000 ரூபா கொண்டு வருவார். அப்ப ஒவ்வொரு நாளும் போனா 2000 ரூபாய் கிடைக்குமா? 2000 கொண்டு வருவார். சாப்பாடு கிலோங்க. இன்றைக்கு வந்து என்ன தொழிலுக்கு போயிருக்கார்? இன்றைக்கு அந்த மண் அடிக்கிறாங்க, மண் ஏத்த போயிருக்காரு. இப்ப இறால் வீச போனா என்ன மாதிரி போறது? இங்க பக்கத்துல தானா? அந்த கட்டாவரிச்சானி ஸ்கூலுக்கிட்ட பாலம் இருக்கு. பாலம் இருக்கிற இடத்துல. சரி, என்னத்துல போறேன்னா? சைக்கிள் இருக்கா? இவங்க ஸ்கூல் போவா நைட்ல அன்னைக்கு போறாங்க. இவங்க சைக்கிள்ல கொண்டு போறேன். இப்ப வேலைக்கு போயிருக்கு, அவங்க கூட்டிட்டு போவாங்க. அவங்க மிஷின்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி அக்கா, கூட இப்ப குடும்பத்துல உங்களுக்கு முக்கியமா இருக்கிற கஷ்டம் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு முக்கியமா இருக்கிற கஷ்டம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள கஷ்டம் கூட. 2ஆம் கட்டம் எனக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு போதிய அளவு சாப்பாடு கொடுக்குற கஷ்டம் கூட. குடும்பத்துல வந்து பிள்ளைகள படிப்புக்கும் அடுத்தது வந்து அன்றாடம் சாப்பாட்டுக்கும் வந்து சரி அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆக்களும் வந்து சின்ன ஆக்கள், அவங்களுக்கு உரிய போசாக்கான உணவு கண்டிப்பா கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க பெருத்து ஒரு வேலை செஞ்சு உங்களை பாக்குறதால அவங்களுக்கு இன்றைக்கு போசாக்கான உணவு கிடைச்சே ஆகணும். சாப்பாடு இல்லாத சூழ்நிலை உண்மையில கவலையாத்தான் இருக்குக்கா. சரி, தங்கச்சாக்கள் நிக்காங்க தானே, அவங்களோடையும் பேசிக்கொள்ளலாமா? வாங்க. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். தங்கச்சியோட பேர் என்ன? ருக்ஸனா. ருக்ஸனா. எத்தனை வயது தங்கச்சிக்கு? 13. இவங்களோட பேர் என்ன? அன்சிகா. அன்சிகா. எத்தனை வயது தங்கச்சிக்கு? 7 வயதா? கவிப்பீங்களா நீங்க? ஏன் வெக்கப்பட்டப்ப? இங்க வாங்க, அக்கா தான் நான். சரியோ, வெக்கப்படக்கூடாதா? உங்களோட அக்காட்ட வெக்கப்படுவீங்களா நீங்க? சரி, இப்ப பாருங்க. கிளாஸுக்கு போகலையா தங்கச்சி? போறேன். இன்னைக்கு 5:30க்கு இருக்கு. பின்னேரம் 5:30க்கு இருக்கு. கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? என்ன முடியல, 12 நாள் முடியல. 12 நாளைக்கு பிறகு எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபா. இங்கிலீஷுக்கு கணிதத்துக்கு 500 ரூபா. அப்ப மொத்தம் உங்களுக்கு கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு கொடுக்கணும் மாதாந்தம்? 1500. 1500. அப்ப கணிதத்துக்கும் இங்கிலீஷுக்கும் தானே போறீங்க, மற்ற பாடத்துக்கு போகல? இல்ல. நீங்க மற்ற பாடம் எல்லாம் நீங்களா படிச்சு கொள்ளுவீங்களா? என்ன மாதிரி மார்க்ஸ் எல்லாம் நல்லா எடுப்பீங்களா? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க? ஒரு இப்ப 20ஆம் பிள்ளைக்கு உள்ள வருவேன். 6, 10 வருவேன். 6, 10ன்னா 10ஆம் பிள்ளைக்குள்ள வருவீங்களா? அப்ப அதே என்ன 20ஆம் பிள்ளைக்குள்ளன்றீங்க? 10ஆம் பிள்ளைக்குள்ள வருவீங்க. இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக், கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா தங்கச்சிக்கு? வாங்கி தருவாங்க. யாரு வாங்கி தந்த? அம்மா. வேற யாரும் வாங்கி தரதா உங்களுக்கு? வேற ஒரு தரம் வாங்கி தரல? ஸ்கூல் போறதுக்கு ஷூ எல்லாம் இருக்கா? ஷூ வச்சுட்டு தரவங்க. ஷூ யாரு தர? ஸ்கூலால? ஸ்கூல்ல வந்து சாப்பாடெல்லாம் தருவாங்களா? இல்ல, சின்னாக்களுக்கு தர என்ன? 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே போற? அம்மன் நகர் இந்த ஸ்கூல் என்ன? தங்கச்சி என்னத்துல போற ஸ்கூலுக்கு? சைக்கிள்ல இருக்கா தங்கச்சிட்ட? யாரு வாங்கி தந்த? அது முதல் ஒரு சைக்கிள் இருந்தது. அப்ப அதை திருத்தி அதை வித்துட்டு புதுசா எடுத்தேன். பழைய சைக்கிளை வித்துட்டு திரும்ப இதை எடுத்த நீங்க. இப்ப பிரச்சனை இல்லை தானே சைக்கிள் எல்லாம்? இப்ப தங்கச்சிர மனசுல ஒரு கவலை இருக்குன்னு சொன்னா என்ன கவலை இருக்கு? படிப்பு கவலையா? என்ன பிரச்சனை படிப்புல? இப்ப எங்க போறதுக்கு செய்யறதுக்கு கிளாஸ் மார்க்ஸ் குறைஞ்சு எடுத்தா அப்படியான இதுல கஷ்டம். மார்க்ஸ் குறைய எடுத்தா கஷ்டம். அப்ப ஏன் மார்க்ஸ் குறைய எடுப்பீங்க? அது இங்க படிக்கிறது சில டைம் கரண்ட் வெட்டிடுவாங்க. என்ன பிரச்சனை? ஏன் கரண்ட் வெட்டுறாங்க தெரியல. கரண்ட் வெட்டுறதாக்கா? படிக்கிற எல்லா கிளாஸுக்கும் முதல்ல தானே 2 கிளாஸ் தான் முக்கியமா போடுவேன். 5 கிளாஸ் எடுத்தா 4500 ரூபா. சரி சரி, ஓகேக்கா. அதை உங்கள்கிட்ட தெளிவாக கேட்டுக்கொள்வோம். என்னன்னு சொன்னா மேலதிக கிளாஸுக்கெல்லாம் போறல நீங்க, அதாலதான் உங்களுக்கு மார்க்ஸ் குறைய வருது, அப்படித்தானே? கிளாஸுக்கு போறேன்னு சொன்னா 5500 ரூபா தேவை எல்லா கிளாஸுக்கும் போறதுக்கு.
இப்போ வந்து நீங்க ஒரு கஷ்டமான நிலையில தானே இருக்கீங்க. நீங்க வந்து குறைச்சு கேட்டு பார்க்கலையா எங்களோட பிள்ளைக்கு கொஞ்சம்? 12 கிளாஸ் விரும்பினா கூட சொல்லுவாங்க. ம். 12 கிளாஸுக்கு தான் எடுக்கிற மாதம் 1500. 12 12 11ஆமா 12. 12 கிளாஸுக்கு 5500 ரூபாய் மாதாந்தம் வந்து கிளாஸுக்கு மட்டும் 5500 ரூபாய் தேவைப்படுது. அதால தங்கச்சி வந்து மற்ற கிளாஸுக்கெல்லாம் போகாம முக்கியமான கிளாஸ்ண்டா இங்கிலீஷுக்கும் மேக்ஸுக்கும் போய் கொள்றீங்க. மற்ற மாதிரி இவ சின்ன ஆள் கிளாஸுக்கு போறதா? சின்ன தங்கச்சி என்ன கிளாஸுக்கு போற நீங்க? ம்? கீதா டீச்சர் விட்டியா? என்ன கிளாஸுக்கு போற கீதா டீச்சர்? தமிழ் வேற? ம். சொல்வலம். எவ்வளவு காசு கொடுக்குற நீங்க கிளாஸுக்கு? 500 ரூபாய். இந்த தரம் கொடுத்துட்டீங்களா காசு? கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? என்ன சொல்றீங்க? அம்மா தரலையா? அம்மாட்ட கேட்கலையா நீங்க? என்ன சொன்னவங்க? சிரிச்சவா அம்மா? என்ன சொன்னம்மா சொல்லுங்களேன் காட்ட. அம்மா என்ன சொன்னவங்க காசு கேட்க? காசு இல்லைன்னு சொன்னதா? அப்ப கிளாஸுக்குள்ள ஒன்றும் சொல்லலையா உங்களுக்கு? பேசலையா காசு கொண்டு வரலன்னு? சரி, காலையில என்ன சாப்பிட்ட நீங்க? கிழங்கா? கிழங்கும் மட்டும் தானே சாப்பிட்ட? நைட் என்ன சாப்பிட்ட? பான். பான் என்னத்தோட சாப்பிட்ட? தேயிலையோட. நைட் வந்து பானும் தேயிலையும் சாப்பிட்டதான். இப்ப காலையில கிழங்க வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. எப்ப நீங்க இந்த சித்திரையில அப்பதானே அவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. என்ன சாப்பிட்ட சித்திரையில இருந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். சித்திரைக்கு இறைச்சியும் சோறும். இறைச்சியும் சோறும். அப்ப சித்திரைக்கு தான் சாப்பிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னும் சாப்பிடல. தங்கச்சிக்கு என்ன விருப்பம் சாப்பிட? என்ன விருப்பம் தங்கச்சிக்கு? கேட்டாக்கா வாங்கிட்டு வருவேன். இல்லைன்னு சொன்னா தங்கச்சிக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு போயிடுவேன். இடியப்பா. என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்? என்ன வேணும்ன்றதுக்கு இடியப்பமா? எனக்கு கொப்பி சாமான் ரெண்டு ஒரு ஆள் சொல்லுது. நான் கேட்டேனா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் தங்கச்சிக்கு? ஒன்று வேணான்னு சொன்னான். அப்ப அக்காட்ட கேட்க அக்கா சொல்றா இடியப்பம் சாப்பிட வேணுமான்னு சொல்லி இங்கால இருந்து ஒரு சவுண்ட் வருது, கொப்பி சாமான் வேணுமா? என்ன வேணும் தங்கச்சி? என்னென்ன கொப்பி சாமான் வேணும்? கணித கொப்பியா? கொப்பி முடிஞ்சா தங்கச்சிடுறது? பென்சில் எல்லாம் இருக்கா? பென்சில் இருக்கு. ஸ்கூல் கொண்டு வர பேக் எல்லாம் இருக்கா? தங்கச்சிக்கு இந்த காதும் வந்து பித்தளத்தோடு போட்டு நல்லா காது சரியில்லாம போயிட்டு. சரி, ஓகே. இது வந்து உங்களுக்குரிய என்னென்ன சாமான் கேட்டீங்களோ எல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வாங்கி தருவாங்க. சரியா? அவங்ககிட்ட கேளுங்க பாப்பா தங்கச்சிக்கு என்ன வேணுமெண்டு. என்னென்ன வேணுமெண்டு சொல்லி வடிவ கேளுங்க அந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்ட. அவர் வாங்கி தரல, அந்த எடுக்கிறவர் வாங்கி தரல, அந்த போன்ல பாக்குறவங்க தான் வாங்கி தருவாங்க. கேளுங்க என்ன வேணுமெண்டு கேட்காங்க. இப்ப உடனே வாங்கி தருவாங்க சொன்னா. என்ன வேணுமெண்டு சொல்லுங்க. என்ன சாப்பாடு பிள்ளைக்கு பிடிக்கும்? என்னென்ன வேணும்? அப்பிள் பழம். எப்ப சாப்பிட்டதாங்க? அப்பிள் பழம் சாப்பிடலையே, கனநாளா சாப்பிட்டு. யாரு வாங்கி தந்ததாங்க அப்பிள் பழம்? யாரு வாங்கி தந்த? அம்மா அப்பாவும் கடை நாள் வாங்கி தந்ததா? இப்ப அப்பிளும் வேற என்ன வேணும்? அப்பிள் மட்டும்தான். கொப்பி சாமான் வேணுமா? சரி, ஓகேம்மா. தங்கச்சிக்கு வந்து இப்ப தேவையானது இடியப்பம். வேற அவ சொன்னது இடியப்பம் தான். கொப்பி சாமான்கள், கொப்பி சாமான், பென்சில், கொம்பஸ் எல்லாம் பென், பென்சில், பென், கொப்பி சாமான். சரி, ஓகேம்மா. சரியம்மா, தங்கச்சிக்கு வந்து கிளாஸுக்கு போறதுக்கு அந்த 5500 ரூபாய் தேவைன்னு சொன்னாங்க. என்ன விளக்கம் அம்மா அது? ஒரு மாசத்துல 12 நாள் கிளாஸ் வைக்கிறாங்க. 2 கிளாஸுக்கு மாசம் 1500 ரூபா. அதால எனக்கு அவ வைக்கிறது 6 கிளாஸ் வைக்கிறா. எல்லாத்துக்கும் அனுப்புற அளவு வசதி இல்லை. அதுக்கு முக்கியமான விளக்கம் இல்லாத பாடத்துக்கு மட்டும் 2 கிளாஸுக்கு அனுப்புறேன். நான் வைக்க பாடத்துக்கு அனுப்புறல. அதுக்கு அதை யோசிச்சு பிள்ளைகள் எல்லாம் போகுதாமண்டு வந்து கத்துறத. நாங்கள் அவ கத்தினால நான் கணக்கு எடுக்கிறல, பேசாம இருக்கிறேன்.
இப்போ என்ன ஸ்கூல் போகிறதுக்கு அவங்களுக்கு யூனிஃபார்ம் ஒரு துணி தானே சார நாங்கள் தான் வேண்டி தைக்கணும். ஒரு 3-2 யூனிஃபார்ம் தான் கழுவி போடலாம். யூனிஃபார்ம் பிரச்சனை இருக்குது, ஷூ பிரச்சனை இருக்குது. ஷூ வந்து யாருக்கு பிரச்சனை இருக்கு? ஷூவா எல்லாருக்கும் எங்களுக்கு எடுத்த ஷூவா உச்சர் ஸ்கூலால் தந்தவங்க உச்சர் இப்போ இந்த ஷூவை இது காணா போயிட்டு எடுத்தது இப்போ எல்லாம் வேண்டுறது தான். வேற ஒரு தரம் உதவி செய்கிறல தானே, நாங்கள் தான் வேண்டணும். எல்லாம் பையப்பியாக தான் வேண்டுற. சரி அம்மா, இப்போ வந்து முக்கியமான தேவைண்டா பிள்ளைகளுக்கு அந்த கொப்பி சாமான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த சாப்பாட்டு ரீதியாகவும் கொஞ்சம் முக்கியமான தேவைகள் இருக்கு. என்ன தேவை இருக்கு? இந்த பயிர் நாட்டுறோம், இந்த கோஸ் எல்லாம் ஒரு 100 அடி கோஸ் கூட வேண்டுறதுக்கு வசதி இல்லை. இந்த 100 அடி கோஸும் வாங்காம இது என்னம்மா யூஸ் பண்றீங்க? ஜாயின் பண்ணி துண்டுவெல்லாம் தீப்பால வரைஞ்சிருக்கோம். அப்போ மோட்டார் மட்டும் நீங்க அந்த லோன் எடுத்து வாங்கணும்னு லோன் எடுத்து மோட்டார் மட்டும் பண்ணியிருக்கோம். கோஸ் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அப்படி இந்த தோட்டம் செய்கிறதுக்கும் ஏதோ உங்களால் உதவி கோஸ் வசதிகள் என்னடாம்மா, இந்த உதவி வந்து நாங்கள் செய்கிறல்ல, எங்களோட புலம்பெயர் உறவுகள் தான் செய்ய போகிறாங்க. அப்படின்னு சொன்னாலும் இப்போ நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு சொல்லி. ஸ்கூல் சம்மந்தமாக ஸ்கூல் போகிறதுக்கு எனக்கு இந்த பிள்ளைகள் 3 பேருக்கும் கிளாஸ் விடுறேன். நான் கிளாஸ் அடிப்படை பார்த்து அவங்க கிளாஸ் ஃபீஸுகள் உதவி செய்யுங்க. படிப்பு சம்மந்தமாக தான் நான் முன்னுரிமையாக கேட்குறேன். மற்ற தோட்டம் செய்திருக்கேன், அதுக்குரிய உபகரணங்கள் இல்லை, மோட்டார் மட்டும் இருக்குது. 3ஆம் கட்டம் எங்களோட வீட்டில் சரியான கஷ்டம். நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதெல்லாம் சரியான கஷ்டம்தான். நாங்கள் வயல் செய்கிறல்ல. 1 கிலோ அரிசி 220 ரூபா கிலோ கணக்கு தான் வந்து சமைக்கிறோம். இவ்வளோ வந்தான்னு என்னால் சொல்லலை. சரி, ஓகேக்கா. உங்களுக்கு வந்து அந்த உதவிகள் கிடைச்சா நாங்கள் இங்கே தொடர்பு கொண்டு தாடியஸ் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்க அடையாளப்படுத்தின ரீதியெல்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு உங்களோட பேசி உங்களோட கஷ்டம் உண்மைதான்ன்றது தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நாங்கள் வீடியோ எடுக்க வந்தேன். அப்படி உங்களுக்கு உதவிகள் கிடைச்சா நாங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு இங்கே வந்து செஞ்சு கொள்வோம். சரியாக்கா? சரி, இப்போ நாங்கள் போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்க. என்ன விஷயமாட்டாக்கா, இங்கே வந்து தங்கச்சாக்கள் கொஞ்சம் சாமான் கேட்டிருந்தவங்க எங்களுக்கு வந்து எல்லாம் வாங்கியெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கேட்டதுக்குரிய உங்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றது வந்து தங்கச்சி அப்பல் கேட்டிருந்தீங்க தானே, அப்பலும் வாங்கி வந்திருக்கா. சரியா? ஓமனுங்களா? போருங்க, தங்கச்சிக்கு தாரு. இந்தாங்க 2 இந்தாங்க, இது உங்களுக்கு தானா? சரியா? சொல்லுங்களேன். சரியம்மா, இது வந்து நாங்கள் வாங்கி தரல. இந்த உதவியை வந்து செஞ்சது வெளிநாட்டு உறவுகள் தான். அவங்க வந்து கஷ்டப்பட்டாக்களை அடையாளப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி தான் எங்கிட்ட கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவங்க. அந்த வகையில் வந்து ஜெர்மனியில் இருக்கிற சதானந்தன் ஐயா வந்து தனது 68வது பிறந்த தினத்தையொட்டி எங்கிட்ட 50,000 ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவர். அதில் ஏற்கனவே வந்து நாங்கள் பல உதவிகளை செஞ்சுருந்தோம். அந்த வகையில் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டான் இந்த உதவியை செஞ்சினாங்க. இதில் வந்து பொருட்கள் வாங்கிட்டு 8,480 ரூபாய் பொருட்கள் வாங்கினது. இதில் 10,000 ரூபாயோட மீதி பணம் இருக்கம்மா. இது வந்து தங்கச்சிக்கு ஏதோ ஒரு கொப்பி வாங்கணும் மட்டும் சொன்னீங்க, மெக்ஸ் கொப்பி என்னையோ, அதையும் வந்து வாங்கி கொடுங்கம்மா. மற்றபடி உங்களுக்கு மேலதிக உதவி வந்தால் நாங்கள் நிச்சயம் இங்கே வந்து செய்வோம். அந்த வகையில் சதானந்தன் ஐயாவுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்னம்மா சொல்ல நினைக்கிறீங்க? நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்த உதவியை நாங்கள் மறக்க மாட்டோம். இதில் அம்மா வந்து அரிசி 10 கிலோ, மற்றது வந்து சமையலுக்குரிய சாமான்லாம் இருக்குது. இன்றைக்கு வந்து தங்கச்சாக்களுக்கு சமைச்சு விடுங்க. அதோட இவ வந்து இடியப்பம் கேட்டிருந்தாவணி, எனக்கு இந்த டைமில் எங்கே போய் இடியப்பம் கேட்குற, காலமை சாப்பாட்டுக்கு தான் நீ வாங்குவோம்ன்றது இடியப்பம் வாங்கி வந்திருக்கு. இடியப்பம் செஞ்சு விடுங்க தங்கச்சிக்கு. சரியா? என்ன சிரிப்பு? தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு உதவி செஞ்ச ஐயாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? 2 பேரும் நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா. என்ன சொல்லுங்க? நன்றி ஐயா. என்ன விஷயம்னு சொன்னால், அம்மாக்களுக்கு வந்து உதவி என்றால் இந்த வீடு வந்து ஒரு நிறுவனத்தால் கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து இவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. இவங்களுடைய அக்காவினுடைய கணவர் வந்து கூலி தொழிலுக்கு தான் போகிறாரு. அதுவும் வந்து இறால் வீசுறதுக்கு, அது இறால் படுறதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து காசு வந்து ஓட்டு இருக்குது. அந்த வருமானத்தில் பிள்ளைகளை 3 பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள். அப்போ படிப்பு செலவு என்பது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லை கடந்து போய் கொண்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து பல்வேறுபட்ட செலவுகள் இருக்குது. அதுலேயும் தங்கச்சிக்கு வந்து கிளாஸுக்கு போகிறோன்னு சொன்னால் 5,500 ரூபா சொல்கிறாங்க. உண்மையிலே பெரிய தொகையான ஒரு ஃபீஸ் தான் அந்த காசும். அப்போ தங்கச்சாக்களுக்கு படிப்புக்குரிய உதவி, மற்றது வந்து இவங்க பக்கத்தில் இவங்களுக்கு வளவு இருக்குது. அப்போ பயிர் செய்யக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ அங்கே பயிர் செய்கிறேன்னு சொன்னால் மோட்டார் வாங்கிட்டீங்க, அந்த கோஸ் வயர் வாங்கல, எண்ணெய் அடிக்கும் பம் அதுகள் இல்லை. எண்ணெய் அடிக்கிற பம், அந்த விவசாயம் தொடர்பாக கொஞ்சம் தேவைகள் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அப்படி ஒரு கொஞ்சம் தொகை என்று சொல்லி பார்த்தாலும் விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவுமா தேவைப்படும்?
எவ்வளோண்டு சொல்கிறேன். ஒரு 50க்குள்ள தான் உங்களுக்கு முடியும். ஒரு 30,000 தொடங்க 50,000த்துக்குள்ள முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். 100 அடி கோர்ஸ், மற்றது வந்து எண்ணெய் அடிக்கிற அந்த சாமான்கள் வந்து வாங்க வேண்டியதா இருக்கு. இவங்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக பார்க்கக்குள்ள சைக்கிள் வந்து இருக்கு, அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு தேவைன்னு சொன்னா அந்த கொப்பி சாமான் மாதாந்த வகுப்புகளுக்குரிய செலவுகளுக்கு தான் பணம் தேவைப்படுது. அதோட வந்து மலசல கூடவும் வந்து சீரற்ற நிலையில் இருக்கு. மலசல கூட இருந்தும் அதை வந்து உபயோகிக்க முடியாம தான் இந்த குடும்பம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவிகளை செஞ்சு கொள்ளலாம். அந்த உதவியை செய்யறதுக்கு நாங்கள் எப்பவுமே தயாராக தான் இருப்போம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Plug. பாய்.